அவருடைய பிறப்பின் மகத்துவமான பகிர்தல் என்ற பண்பிலே வளரவும், அதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் குறிப்பாக அவரை அறியாத மக்களுக்கும் தெரியப்படுத்த இறைவன் தரக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாக பயன்படுத்தி நற்செய்தியின் சான்றுகளாக வாழவும் முயற்சி எடுக்க இன்றைய நாளிலே இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றன. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டது போல நம்முடைய சிறு சிறு பகிர்தலின் வழியாக அறியாமை இருளில் இருக்கின்ற மக்கள் ஒளியை காணக்கூடிய ஆசீர்வாதத்தை தரும்படி இந்த பரிசுத்த பலியிலே நம்மையும் நமது குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை அர்ப்பணிக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துக்களிலிருந்து உமது அருள் காவலால் பாதுகாக்க பெற்று நீரருளும் விடுதலையால் நாங்கள் அனைவரும் மீட்பை காண்போமாக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது சந்திரா குடும்ப கருத்துப்படி மரித்த மரியதாசன், மெக்கேலம்மாள், சிலுவை அந்தோணி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரிய சாஸ்திரின் குடும்ப கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், அருள் செல்வி குடும்ப கருத்துப்படி திரு இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், கோல்டன் லீஃப் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், மரியாதையா அருள் சகோதரியர் இல்ல கருத்துப்படி திரு இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இறைவன் இல்லத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், மரியாதையா அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி அமலோற்பு அன்னை வழியாக இல்லத்தில் உள்ள குழந்தைகள் கீழ்ப்படிதலோடும் இறைஞானத்தில் பொறுப்போடு வளர இறையருள் வேண்டியும், மரியாதையா அருள் சகோதரிகள் இல்ல கருத்துப்படி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க இறையருள் வேண்டியும், தியு ஜோசப் கரோலின் பெல்சியா குடும்ப கருத்துப்படி பி கோவிந்தராஜ் அண்ட் கோ கம்பெனி உரிமையாளர் திரு குப்புசாமி பழனித்திலகம் பிறந்த நாள் நன்றியாகவும் தொடர்ந்து இறையருளால் வழிநடத்தப்பட வேண்டியும், ஸ்டாலின் குடும்ப கருத்துப்படி எஸ்எக் நிறுவனம் தொழில் வளர்ச்சிக்காகவும், மேரி பிரேமா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், இயேசுதாஸ் ஈவலின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருள் தந்தையர்கள் CS மதலைமுத்து, மரிய ஆண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறை மாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும்,
குழந்தராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜார்ஜினா போர்னிட்டா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சான்மின் பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பாத்திமா ராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், அனுப்குமார் ஏந்தலின் குடும்ப கருத்துப்படி மரித்த ஆல்பர்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், டேலிசா குடும்ப கருத்துப்படி பூரண உடல் சுகம் கிடைக்கப்பட்டதற்கு இறைவனுக்கு நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 29ஆம் அதிகாரம் 17 - 24 முடிய இறைமுத்துக்கள். இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச்சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும் பொழுது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. உயிருள்ள வார்த்தைகள் 27 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, இதை யாரும் அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கோதுமை மணியென மடிந்து பழக்கரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த கல்வாரி பலியானது எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நாளுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒன்றாக ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுள்ளவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கின்ற நாம் பகிர்தலின் வழியாக ஆண்டவரின் நற்செய்தியின் கருவிகளாக உருமாற வரம் வேண்டி நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், உலகம் தர முடியாத எனது அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். தன்னையே முழுமையாக பகிர்ந்து அந்த பகிர்தலின் வழியாக தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிய நற்கருணை ஆண்டவர் இவரே. இவரது அன்பின் திருவிருந்திற்கு இன்று அழைக்கப்பட்டு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென்.
இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வில் வரமாகுமே. உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வில் வளமாகுமே. உணவாய் எழுந்து என்னில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். பெற்று பணிகள் சிறப்பாக நிறைவடைய நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரை ஆலயம் கட்டி தருவீர் இறைவா. புதிய ஆலயத்தில் நீர் குடிகொண்டு உம் வல்லமையுள்ள பிரசனத்தால் எம்மை வழிநடத்தும். மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் ஆராதனையும் உமக்கு தந்திட என் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாரை வணங்கி மகிழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித் தருவீர் இறைவா. எங்கள் இயலாமையை புரிந்து கொள்கிறோம், எங்கள் அறியாமை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பலவீனத்தையும் உணர்கிறோம். எங்களது உழைப்பு, பண உதவி, பொருள் உதவி அனைத்து முயற்சிகளையும் பொற்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு இணைந்து செயல்பட நல்ல எண்ணங்களை தாரும். நல் மனதூரை பலப்படுத்தும். தாராள வெள்ளத்தோரை ஆசீர்வதியும். சமாதான தூதுவர் புனித அசிசியாரை போல இறை சமாதானத்தை பெற்று பிறரோடு நல் உறவில் வாழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித்தருவீர் இறைவா. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. வல்லமையின் தெய்வம், நீ நம்புகிறாயா என்ற கேள்விக்கு நம்புகிறேன் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் தனது வல்லமையும் ஆற்றலையும் வெளிப்படுத்திய நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக பிரசன்னமாக இருக்கின்றார். நமது நம்பிக்கை இந்த ஆண்டவரிடமிருந்து ஆற்றலை பெறக்கூடிய அளவிற்கு உறுதியாயிருக்கின்றதா என்ற சிந்தனையோடு மாதத்தின் முதல் வெள்ளி ஆண்டவரினுடைய திரு இருதயத்தினுடைய இரக்கத்தையும் அன்பையும் நாமும் நம்மை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இப்பகுதியில் வாழ்கின்ற அனைவரும் சுவைக்க வேண்டிய தருணம். அந்த பேரிரக்கமும் ஆண்டவருடைய வல்லமையும் நம்மில் செயலாற்றிட நம்பிக்கையோடு நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை சிதற விடாமல் ஒருமனப்பட்டவர்களாக உயிருள்ள தேவனின் பாதத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை படைத்த இறைவனிடமிருந்தே ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதனை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தியது. ஒரு மிகப்பெரிய முனிவர் தன்னுடைய வல்லமையுள்ள போதனையால் எத்தனையோ மக்களை மனம் மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அவரிடம் நம்பிக்கையில்லாத 4 நண்பர்கள் வந்தார்கள். நீங்கள் பல இடங்களில் போதிக்கின்றீர்கள், எத்தனையோ மக்கள் உங்களை நம்புகிறார்கள், பின்பற்றுகிறார்கள். ஆனாலும்
உங்களுடைய போதனைகளை பல இடங்களில் நாங்கள் கேட்டும் எங்களுக்கு எந்த வகையிலும் மாற்றம் ஏற்படவில்லை. நாங்கள் இன்னும் ஒரு துளி கூட மாற்றம் பெறவில்லையே. அப்படி என்றால் உங்களுடைய போதனை வீணானதா என்று கேட்டபோது அந்த போதகர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த நிலை கடந்து போகும். வேறு எதுவும் அவர்களிடம் பேசவில்லை. ஏன் நீங்கள் நம்பவில்லை என்று அவர்களை கேட்கவில்லை, இந்த நிலை கடந்து போகும் என்று. இந்த ஒரே வார்த்தையை நம்பிக்கையில்லாத அந்த மனிதர்கள் தினம் தினம் சிந்தித்து பார்த்தார்கள். ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் செய்து முடிக்கின்ற பொழுது இந்த நிலை கடந்து போகும் என்ற அந்த போதகரின் வார்த்தை மட்டுமே அவர்கள் செவிகளில். காலம் உருண்டோடியது. நாங்கள் நம்பவே மாட்டோம், மனம் மாறவே மாட்டோம் என்ற மன உறுதியோடு நின்றவர்கள் மாற்றம் பெற ஆரம்பித்தார்கள். அவர்கள் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. அப்போது போதகர் வந்தார். இப்போது என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நம்புகிறோம், இந்த நிலை கடந்து போகும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், எத்தகைய நிலையிலும் நம்மை முழுமையாக தன்னுடைய தந்தையின் சாயலோடு குறை நிறைகளோடு நம்மை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பான்மை, இந்த இறைவனிடம் நாம் கொள்கின்ற நம்பிக்கையினால் மட்டுமே நாம் ஆற்றலை பெற முடியும் என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகள். இத்தகைய மனநிலையிலே நாம் இந்த இறைவனிடமிருந்து ஆற்றலை பெற விரும்புகிறோமா? இந்த இறைவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நாம் இப்போது இருக்கின்ற நிலை நிலையானதல்ல, கடந்து போகும். நாம் நம்ப வேண்டும். வல்லமையின் தெய்வம் நமக்குள்ளிருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற மன உறுதியோடு இந்த ஆண்டவரிடம் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக அவருடைய மாசற்ற திரு இருதயத்திற்கு நம்மையும் நமது குடும்பங்களையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, அடியேன் என்னை முற்றிலும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான அனைத்தும் உம் திரு இதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கின்றேன். என் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் உம் திரு இருதயத்துக்கு பாத காணிக்கையாக்குகின்றேன். உமது திரு இதயத்துக்கு முற்றிலும் மாறுபட்டதாயிருப்பதும் உமக்கு மன வருத்தம் அளிக்கக்கூடியதுமாகிய அனைத்தையும் மனதார அகற்றுவதும் உம்மை என்றும் அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும். இதுவே என் மாறாத தீர்மானமாகும். இனிய இயேசுவின் திரு இருதயமே, இனி என் அன்புக்கு முற்றிலும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. தளராத என் நம்பிக்கை நீரே. என் வாழ்நாள்களில் நான் செய்த குற்றங்களையெல்லாம் களைந்து மன்னிப்பவரும் நீரே. என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே. பேரிரக்கம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது விண்ணகத் தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து இறுதி தீர்வையில் இருந்து என்னை காத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தைக் கண்டு அச்சமடைகின்றேன். உமது பேரிரக்கத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கின்றேன். நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டெரித்தருளும். நான் உம்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும். நான் உமது சொந்த மகனாக மகளாக வாழ்ந்து இறக்கும் பேற்றினையும் என் பெயர் உமது திரு இதயத்தில் இடம்பெற்றிருக்கும் பேற்றினையும் எனக்கு தந்தருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றேன். ஆமீன். ஜெபிப்போமா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு இயேசுவே, இதோ இந்த பரிசுத்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த மாதத்தின் முதல் வேளையில் உம்முடைய திரு இதயத்தினுடைய இரக்கத்தையும் அன்பையும் நாங்கள் சுவைக்க இந்த வாய்ப்பு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்களுடைய இதயங்களில் குடியிருந்து எங்களுடைய நம்பிக்கையின் வல்லமையினால் உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த நாள் வரை எங்களுக்கு பொழிந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வர இருக்கின்ற நாட்களிலும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகள் அனைத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். பிறக்கிருக்கின்ற ஆண்டிலும் உம்முடைய திரு இதயத்தின் வழியாக நாங்கள் பெற இருக்கின்ற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது இதயத்தின் அன்பை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தரலும். எங்களுடைய பலவீனங்களை கடந்து எங்களுடைய உலக வாழ்க்கையின் நாட்டங்களை கடந்து நாங்கள் நிலையானவர்கள் அல்ல, இந்த உலகம் நிலையானதல்ல,
நிலையானவற்றிற்காக கடந்து செல்லக்கூடிய ஆற்றலை தந்தரலும். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாத இருக்க எங்களுடைய துன்பங்கள் துயரங்களின் மத்தியிலே உம்முடைய வல்லமையுள்ள தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆற்றுப்படுத்துவதாக எங்களுடைய உள் மனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு காயங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ அன்பு தெய்வமே, எங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாத, எங்களால் புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ கவலைகள் கண்ணீர்கள் எங்கள் இதயத்தை வாட்டி வதைக்கின்றன. ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலே நீர் எங்களுடைய இதய காயங்களை ஆற்றுவீர் என உறுதியாக நம்புகிறேன். எங்களுடைய கவலைகளை போக்குவீர் என உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் இது என்னால் நிகழும் என்று நம்புகிறாயா என்று கேட்டவுடன் ஆமையா என்று சொன்னவுடன் அற்புதமாக பார்வையை கொடுத்த தெய்வமே, இதோ நாங்களும் நம்புகின்றோம். எங்களுடைய இதய ஆவல்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய கவலைகள் கண்ணீர்களை துடைத்தரலும். நாங்கள் என்றும் உமது பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தி அருளும். நீரே எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தலைவராக வீற்றிருந்து எங்களை வர இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உமது கண்களில் வைத்து பாதுகாக்கும்படியாக எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் ஆண்டவரை உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் அன்பும் இரக்கமும் என்றும் நம்மை வழிநடத்தும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இறை ஆசிரியருக்காக மாண்புயர் கீதம் பாடுவோம். வருளானுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்.
இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எங்களுக்காக பரிந்து பேசும் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.